அப்படின்னா அவர் வாழ்ந்ததற்கு என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திருநெல்வேலி பிடிச்சிக்கு போவோம். அங்கே போய் இன்னும் நிறைய 4 விஷயங்களை வந்து அங்கே வந்து அவையார் கோயில் கூட வந்துருச்சு. அங்கே போயிட்டு வந்தாங்க. ஐயா அவையார் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. பக்கத்தில் ஒரு சின்ன கோயில், பெருசாக ஒன்று கிடையாது, ஒரு கூண்டு மாதிரி வச்சு அதில் அவையார் ஒரு சிலை வச்சு வழிபட்டுட்டு வர்றாங்க. அப்படின்னா இவருக்கும் அவருக்கு அவையார் அந்த காலத்தில் பல அவையார்கள் பல வள்ளுவர்கள் இருந்திருக்காங்க. கருத்துங்களா என்னோட யூடியூப் பாருங்க, நான் சொல்லிடுங்க. பாண்டிச்சேரி மரக்காலம் கால் பொற்றை பேர் அவருடைய பாதப்பட்ட இடங்கள் அதை வந்து வழிபட்டுறதுக்காக ஒரு சின்னதாக இது மாதிரி வச்சு அங்கே தான் போய் தேனும் தெளிவாகவும் கிடைத்தே வரும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா அதில் வந்து வெயில் காலத்தில் ரொம்ப தணிப்பு, அதாவது தணிப்பதற்காக கணவனும் மனைவியும் அல்லது அவர்களுடைய சீடர்களும் அந்த மலை மீது